Hey girls, welcome back to channel Glam Girl Tamil. ஸோ சம்மர் வந்தாச்சு, டீனேஜர் காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் வெக்கேஷன்லாம் போகிறீங்கன்னா கூட சம்மரில் நம்மக்கிட்ட மஸ்ட் ஹாவ் எசென்ஷியல்ஸ் ஃபார் உமன் என்னெல்லாம் இருக்குது, பேசிக்கான எசென்ஷியல்ஸ் என்னெல்லாம் உங்கள் செக்லிஸ்ட்டில் வந்து இருக்கணும். இப்போ ஸ்ப்ரிங்கில் நிறைய ஆஃபர்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆஃபர் டைம் அப்போ நீங்கள் மடி சேவ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஒரு குட்டி குட்டியான பேசிக் பாடி கேரு, அப்புறம் ஸ்கின் கேர், மேக்கப் சம்மரில் நம்மக்கிட்ட முக்கியமாக இருக்க வேண்டியது ஒரு டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஸ்கின் கேர் ஷாப்பிங் ஆல் ப்ராடக்ட் சிஎம்எல் பாக்ஸ் லைவ் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கும். கிளாம் கேர்ள் தமிழ் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல் பேக் ஸ்டோரில் லிங்க் பண்ணியிருக்க ஒரு லிங்க் தான் இருக்கும். அந்த ஒரு லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சம்மர் எசென்ஷியல் சம்மர் மஸ்ட் ஹேவ் ஃபார் உமனில் வந்து ஃபஸ்ட்டு நான் கூட ஷேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹேண்ட் கீ இல்லை சின்ன ஹேண்ட் கர்ச்சீஃப். இது மாதிரி உங்களுக்கு ஸ்வெட் ஆகும் போது ஃபேஸ்க்கு தனியாகவும் பாடிக்கு தனியாகவும் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் கீயை நீங்கள் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு பாக்டீரியாஸ், ஜெர்ம்ஸ், இன்ஃபெக்ஷன்லாம் வந்து ஆகும். ஆனால் ஃபேஸ்க்கு எப்பயுமே தனியாக ஒன்று வச்சுக்கோங்க. இது மாதிரி டவல், குட்டி டவல் இருக்கும். இது மாதிரி சின்ன டவல் இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன பாடி டவல் வந்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்குமே வந்து எல்லோரும் சேமாக வந்து யூஸ் பண்ணுறீங்க, அப்படி யூஸ் பண்ணாதீங்க. தனித்தனி ஹைஜீனாக வந்து இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கேர்ள்ஸும் மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்குமே மஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஹைஜீன் ரிலேட்டடான ஒரு டிப் பார்த்தீங்கன்னா யூஸ் அ செப்பரேட் ஹேங்கி. அடுத்தது இந்த சம்மர் எசென்ஷியலில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே வந்து போகாதீங்க. சன்ஸ்க்ரீன் எப்படி அப்ளை பண்ணணும், சன்ஸ்க்ரீன் எப்படி சூஸ் பண்ணணும், டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ நம்ம சேனலில் வந்து இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன எஸ்பிஎஃப் வந்து எடுக்கணும், எவ்வளோ வெளியே போகிறதுக்கு முன்னாடி இங்கே அப்ளை பண்ணணும், எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அப்ளை பண்ணணும், எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் ஐக்காலையும் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சன்ஸ்க்ரீன் வந்தாலே ஒயிட் காஸ்ட் இல்லாத சன்ஸ்க்ரீன் நிறைய வந்துச்சு. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன்லாம் நம்ம வந்து போட்ட உடனே அந்த ஒயிட் அடித்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு போகும். இப்போ வரக்கூடிய சன்ஸ்க்ரீன் எல்லாமே ஒயிட் கேஸ் இல்லாத ஒரு சன்ஸ்க்ரீன். இங்கே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சன்ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து டிஏசி, இது ஆயுர்வேதா குங்குமாதி சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசிங் SPF 50. ஸோ சன்ஸ்க்ரீன்னாலே SPF 25 எடுக்கணுமா, 30 எடுக்கணுமா, 35 எடுக்கணுமா, 40 50 இருக்கும். SPF 50 இஸ் பெட்டர். அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் UVA, UVB, PA ++ வந்து இருக்குது. இது வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், குயிக் அப்சர்விங் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது நான் ஒயிட் கேஸ்ட்டாக வந்து இருக்கும். இது வந்து 100% வேகன் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிராண்டு. இந்த பிராண்டுக்கான தனி ப்ராடக்ட் அவங்களோட பேஜிலும் வந்து இருக்குது. நான் இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒயிட் காஸ்ட் இருக்காது. இது எல்லா ஸ்கின் டைப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு ஆயுர்வேதிக்கான சன்ஸ்க்ரீன் லோஷனு. ஸோ ஃபஸ்ட்டு இது. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரான ஒரு பிராண்ட் தான், மாமார்த்லேருந்து ஹைட்ராஜெல் இந்தியன் சன்ஸ்க்ரீன் லோஷன். இதில் இருக்கக்கூடிய கீ இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா அண்ட் ராஸ்பெரி. ஸோ இந்த ஒரு கீ இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சன் ப்ரொடெக்ஷன், இல்லை இந்த பேரபின் ஃப்ரீ, சிலிகான் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்பு. இது 50 கிராம் அண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா 50 கிராம். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் வந்து அடிக்காது. அந்த ரெண்டுமே உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த குங்குமாதி வந்து க்ரீம் மாதிரி தான் இருக்கும். அப்ளை பண்ணின ஜெல் மாதிரி நம்மளுக்கு குயிக்காக வந்து ஸ்கின்னோட போயிடும். உங்களுக்கு வந்து ஒயிட் காஸ்ட் இருக்காது. ஃபஸ்ட் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் அப்படியே நம்ம அப்ளை பண்ணினா ஒயிட்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாமார்த்தோட ஹைட்ராஜெல். இது உங்களுக்கு க்ரீம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆலிவேரா ராஸ்பெரியோட ஃப்ராக்னஸ் வந்து வருது. இது வந்து குங்குமாதினால உங்களுக்கு அந்த ஃப்ளோரல் ஃப்ராக்னஸ் வந்து வருது. ரெண்டுமே வந்து பேரபின் ஃப்ரீ, சிலிகான் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் சேஃபான ஒரு ப்ராடக்ட் தான். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும், ஹேர்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்மெல் ஆகும். இல்லை வெளியே போகும்போதெல்லாம் எனக்கு ஸ்மெல் ஆகுது, ஹேர் வாஷ் பண்ணது போட்டு ஸ்மெல் ஆகுது, இல்லை வெக்கேஷன் டைம் அப்போ கூட உங்களை கொஞ்சம் நீங்கள் ஃப்ளோரலாக வச்சுக்கணுன்னா நீங்கள் மஸ்ட்டு வந்து ஹேர் மிஸ்ட்டாகவும் ஃபேஸ் மிஸ்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு ரோஸ் வாட்டர் வந்து ஃப்ராக்னஸ் இருக்கக்கூடிய ரோஸ் வாட்டர். ரொம்ப நாளாக ரிப்பீட்டடாக நான் வாங்குகிற ஒரே ரோஸ் வாட்டர், ஒரே பிராண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அடிசட் ரோஸ் வாட்டர் தான். இதுதான் 100% பியூரான ரோஸ் வாட்டர். கலர் ஆடட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்னஸ்லாம் வாங்காதீங்க. இது வந்து நேச்சுரலாக டிஸ்டில் ரோஸ் வாட்டர். அதாவது நம்ம ரோஸ் வந்து தண்ணியில் வந்து ஆவியில் வரும்ல, அந்த எசன்ஸ் தான் வந்து இங்கே ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. இது கொஞ்சம் ப்ரைஸ் தான், பட் வாங்கின ஒரே ரோஸ் வாட்டர் நல்ல பிராண்டடாக வந்து வாங்கிக்கோங்க. சிலது ரோஸ் எசன்ஸே வந்து சென்டடாக இருக்கும், அந்த ரோஸ் வாட்டர் வாங்காதீங்க. அண்ட் இது வந்து ஜஸ்ட் அதோட ரோஸ் வாட்டரு.
ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஸ்வெட் ஆகுது, இல்லை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி டீஹைட்ரேட்டாக உங்கள் ஸ்கின் ஃபீல் ஆகுதுன்னா அப்போல்லாம் இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸு இல்லைனா ஹேருக்கு தேவைப்பட்ட ஹேருக்கு மிஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் டேப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூலண்ட்டாக உங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வேணும்னா குட்டி பாட்டிலில் இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ராவல் டைம் அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட வந்து இருக்க வேண்டியது. செகண்ட் வந்து ரோஸ் வாட்டர். சம்மர் எசென்ஷியலாக மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட். த கிங் ஆஃப் தி ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆலிவேரா ஜெல். மல்டி பர்பஸ் ஜெல். ஹேருக்காக இருக்கட்டும், பாடிக்காக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், ப்ரீ அண்ட் போஸ்ட் ஷேவிங் எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் ஹேர் வந்து எப்படி எடுக்கிறது கூட ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், அதையும் பாருங்கள். நான் லிங்க் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். கோ ஃபார் அ குட் பிராண்டட் ஆலிவேரா ஜெல். கலர்லெஸ், ஃப்ராக்னன்லெஸ் இல்லாத நல்ல பிராண்டடான ஆலிவேரா ஜெல்னு சூஸ் பண்ணிங்க. நீங்கள் பிளான்ட்லேருந்து கூட யூஸ் பண்ணலாம். பட் நம்ம வெக்கேஷனாக இல்லை நம்ம வந்து வெளியே ட்ராவல் பண்ணும்போது பிளான்ட் வந்து அப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாது. ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது இது மாதிரி நீங்கள் ஒயிட் ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் ஆர்வஸ் வந்து ஆலிவேரா ஜெல் இப்போ டப்பில் இருந்து லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் வந்து இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் பேக்கேஜிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கலர்லெஸ்ஸு, ஃப்ராக்ரன்ஸ் வந்து லைட்டாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், லைட்டாக வந்து இருக்கும். இதை மாதிரி உங்களுக்கு ஸ்கின் நீங்கள் என்ன டாட்டாக இருக்குது, இல்லை சென்சிட்டிவ் ஆகிடுச்சு, வெயிலில் போய்ட்டு உங்களுக்கு பொரியாக அப்படி பம்ப்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா கூட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஆலிவேரா ஜெல் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஆலிவேரா ஜெல் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து சன் பர்ன்லேருந்து உங்களுக்கு ஹீல் பண்ணும், அந்த பம்ப்ஸ்லேருந்து ஹீல் பண்ணும். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப இச்சிங்காக இருந்தால் கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இது கூட நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து வேப்பிலை பவுடர், நீம் பவுடர் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கு வந்து நம்மளுக்கு அந்த டேண்ட்ரஃப்ஸ், அந்த ஃப்ளேக்ஸாக வரும்ல, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை லீவ் ஆன் கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணலாம். பாடிக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வேர்க்குரு மாதிரிலாம் உங்களுக்கு சம்மரில் வந்துச்சுன்னா இதில் கூட ஒரு ஹைட்ரேட்டிங்காக சில்லாக வந்து இருக்கும். ஸோ சம்மருக்கு உங்களுக்கு சில்லிங்காக உங்களோட ஃபேஸ் அண்ட் பாடி ஹேருக்குலாம் இருக்குதுன்னா இந்த ஆலிவேரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளான்ட் யூஸ் பண்ணுறது பதிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ட்ராவல் டைம் அப்போது. இது உங்ககிட்ட மஸ்ட் ஹேவ் ஒரு எசென்ஷியல்ஸ். கோ ஃபார் மினிமலிஸ்ட் மேக்கப் லுக்காக வந்து போங்க. நம்ம சம்மரில் வந்து நிறைய ஃபவுண்டேஷனோ கன்சிலாக போட்டு கேக்கே ஆகிட்டு அது ஒரு மாதிரி நம்ம ஸ்வெட் ஆகும்போது க்ரீம் அப்படியே பேஸ் ஆகி வரும். நம்ம வந்து ஒரு அக்கேஷனலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் மேக்கப் போடும்போது நல்லா ஏசியில் வந்து இருப்போம், அப்பவும் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த ட்ராவல் டைம் அப்போலாம் கோ ஃபார் அ ஃப்ரீ, அதாவது ஃபவுண்டேஷன் ஃப்ரீயாக வந்து போங்க. தேவைப்பட்டால் நீங்கள் காம்பேக்ட் போட்டுக்கலாம். அதாவது தட் நீங்கள் மேக்கப்பு சம்மரில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதோட ஸ்கின் கேர் நிறைய பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு பியூட்டியாகவே இருக்கும். நம்ம மேக்கப் போட தேவையில்லை. நேச்சுரலாக ஒரு ஃப்ளாலெஸ் க்ளோ ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது மேக்கப் அந்தளவு உங்களுக்கு தேவைப்படாது. மேக்கப் போடுறீங்கன்னா எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கும். அதான் நம்மளுக்கு ட்ராவல் அப்போவும் வெக்கேஷன் அப்போவும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு 3 மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஒரு காஜல். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப், உங்களுக்கு 4 hours நார்மலாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். ஆக்ஷஸ் நல்லா உங்களுக்கு கோட் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மஸ்காரா பார்த்திங்கன்னா இந்த மாஸ் மஸ்காரா. ஸோ நீங்கள் ட்ராவல் போகிறனா கூட இதுவே போதும். இப்போ நீங்கள் ட்ராவலில் நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்கன்னா நீங்கள் அவுட்ஃபிட்ஸ்லாம் எடுத்து வச்சுப்பீங்க. அவுட்ஃபிட்ஸில் வந்து உங்கள் அவுட்ஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷேடடான லிப்ஸ்டிக் வந்து எடுத்து வச்சுக்கும். அதுவும் ஒரு வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃபான லிப்ஸ்டிக் எடுத்து வச்சுக்கலாம். பிங்க் டோனு, எல்லோ டோன், க்ரீன் டோன்லாம் போடுறீங்கன்னா அதுக்கு லைட்டாக இதை மாதிரி மாவி கலர் இல்லை ஒரு ரெட் கலர், அது மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸுக்கு பேர் பார்க்குற மாதிரி 2-3 ஷேட் வந்து எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வெக்கேஷன் போகும்போது. இப்போ வந்து இந்த பாப் எக்ஸோ லிக்விட் லிப்ஸ்டிக்லேருந்து ஷேட் ட்ராப்பர் இது வந்து நான் வச்சுருக்கேன். இது ஒரு மாவி கலர். இந்த கலர் வந்து டஸ்கி காம்ப்ளெக்ஷனுக்கு வந்து நல்லா இருக்கும், அதனால தான் நான் இந்த கலர் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி வெக்கேஷன் சம்மர் டைமில் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் பார்த்துக்குவோம். ஏன்னா நம்ம என்ன தான் மேக்கப்லாம் அவுட்ஃபிட்லாம் போட்டு போகும்போது மேக்கப் கடைசியாக கலைஞ்சிச்சு வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னா அந்த ஒரு லுக்கே இன்ட்ரெஸ்ட் ஸ்பாயில் ஆகிடும். நம்ம வெக்கேஷனில் நம்ம என்ன சுற்றி பார்க்க டூருக்கெலாம் போகிறோம்னா கூட நல்லா லாங் ஸ்டேவாக இருக்கிற மாதிரி இதை மாதிரி ஒரு லிப்ஸ்டிக், லிக்விட் லிப்ஸ்டிக், மேட் லிப்ஸ்டிக்கை நீங்கள் சூஸ் பண்ணி. கிளாஸி லிப்ஸ்டிக்லாம் அந்தளவு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது சம்மரில். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு லிப்ஸ்டிக்லாம் போட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் லிப் பாம் வந்து டிண்டர் லிப் பாம் எடுத்து வச்சுக்கலாம். இது பேரபின் ஃப்ரீ அண்ட் வேகன் ஃப்ரெண்ட்லி. மை கிளாம் கலர் பாப்லேருந்து ஒரு ஷேடு இந்த மாதிரி லிப் பாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டிண்டடாக லிப் பாமு. இந்த டிண்டட் லிப் பாமே நீங்கள் வந்து சீக்ஸில் இதை மாதிரி ப்ளஷ்ஷாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உங்களுக்கு அந்த லாசினஸ் தெரியும். உங்கள் ஆப்ஷனல் தான். நீங்கள் லிப்ஸ்டிக் போடணும், லிப்ஸ்டிக் போங்க, இல்லைன்னா நீங்கள் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து இதே நீங்கள் வந்து லைட்டாக ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பாக எடுப்பீங்க ட்ராவல்ஸ் பண்ணும்போது. ப்ளஷ்ஷாக உங்களுக்கு இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு லிப் பாமாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோ. உங்களோட ஒரு 2 days இல்லை 3 days போகிறீங்க, டூர் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மேக்கப் எஸ்ன்னு எடுத்து வச்சுக்கலாம்.
நீங்கள் ட்ராவல் பண்ணுற இங்கே வெக்கேஷன் போனால் கூட சின்ன ஒரு ட்ராவல் சைஸ் பாட்டில் வந்து பாடி லோஷன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பாடி வாஷ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த மைக்ளாம் வைப் இட் அவுட் பாடி வாஷ்லேருந்து லாவெண்டர் ஒன்று இருக்குது, அப்புறம் வேற ஒரு வேரியண்ட் ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. மூணுத்தையுமே ட்ரை பண்ணிட்டு மூணுமே நல்ல ஒரு ஃப்ராக்னஸாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹைஜீன் அண்ட் ஓடர் ஸ்மெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பாடி வாஷ் இல்லை சோப் நல்ல பிராண்டடான கெமிக்கல் இல்லாத எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஹனி இருக்குது அண்ட் ஆலிவேரா இருக்குது, ரோஸ் இருக்கா. இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரோஸு அப்புறம் சாஃப்ரான் ஸ்மெல் மாதிரி வரும். அதனால இது எனக்கு வந்து பிடிக்கும். இது வந்து பேரபின் ஃப்ரீ, SLS ஃப்ரீ, ஃபார் ஸ்கின் டைப்ஸு, கண்டெயின் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் தான். இது வந்து க்ரூவல்ட்டி ஃப்ரீயான மைக்ளாமோட ப்ராடக்ட்டு. பாடி லோஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க. இது மாதிரி உங்களுக்கு டப்பு இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வெக்கேஷனில் ட்ராவல்லாம் பண்ணும்போது எடுத்துகிட்டு போக முடியாது. குட்டி நிறைய ட்ராவல் சைஸான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் இதை ஃபில் பண்ணி இது ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து கண்டிப்பாக பாடி வாஷ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி 2 times வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். சம்மர் பேம்பரிங்லாம் அடுத்த எபிசோட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணேன். அது மாதிரி சம்மருக்கான மேக்கப் லுக்ஸும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணீங்க. ட்ராவல் போகிறீங்க, டூருக்குலாம் போகிறீங்க, அழகாக க்யூட்டாக பிக்சர்ஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மினிமலான ஒரு மேக்கப் லுக் நான் ஷேர் பண்ணேன். அடுத்த எபிசோட பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக எப்படி சன்ஸ்க்ரீன் எந்த அளவு இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி பாடி மிஸ்ட் ஆர் பர்ஃப்யூம் ஆர் டியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல மைல்டான தலைவலிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராக்ரன்ஸ் எடுக்கணும்னா நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது இதுதான். மை ஆல் டைம் ஃபேவரட் ப்ளம் பாடி லவிங் பாடி மிஸ்ட். இந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் வெண்ணிலா கூட உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ஸ்கின் கேர், ஒரு மினிமலான ஒரு மேக்கப் அண்ட் மினிமலான இந்த பர்ஃப்யூம் பாடி வாஷ். இது எல்லாமே நீங்கள் கிட்டாக எடுத்து குட்டி குட்டியாக பாக்ஸ் எடுத்து கூட உங்களை ட்ராவல் டைம் அப்போ நீங்கள் கூட கேரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ட்ராவல் அப்பெல்லாம் போகிறீங்க, வெயில் நல்லா சுற்றிட்டு வந்துட்டீங்க வெக்கேஷனில், அப்போல்லாம் நீங்கள் போய்ட்டு இந்த ஹோட்டல் ரூமில் இருக்கும்போது கொஞ்சம் சில்லிங்காக இருக்கணும். உங்கள் ஸ்கின்னை வந்து அட் தி சேம் டைம் கரண்ட்டில் நீங்கள் ப்ரெப் பண்ணி வச்சுக்கணுன்னா இது மாதிரி நீங்கள் கோ ஃபார் ஷீட் மாஸ்க்கு, குட்டி குட்டியாக ஷீட் மாஸ்க்கு. இது எல்லாமே இந்த ஸ்ப்ரிங் சேல் நிறைய ஆன்லைனில் வரும்ல, அப்போ வாங்கிக்கோங்க. 75-80 rupees தான் வாங்கினேன். இந்த ஃபஸ்ட்டு ஷீட் மாஸ்க் வந்து பாப் எக்ஸோ டீடான் ஜாம் இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் யோகட் மாஸ்க். இந்த டைமில் நம்மளுக்கு வந்து டிஐ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது வெக்கேஷன் டைமில். அது மாதிரி நீங்கள் மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்டார்ட் டீப் மாய்ஸ்சரைசிங் குக்கும்பர் ஷீட் மாஸ்க். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரபின் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ, ஆல்கஹால் ஃப்ரீ, க்யூவல்ட்டி ஃப்ரீயான வேகன் ஃப்ரெண்ட்லி பிராண்ட்ஸ் தான். ஸோ இதுதான் ஒரு குட்டி மினிமலான ஒரு ஸ்கின் கேர், பாடி கேர், மேக்கப் அண்ட் ஹைஜீன் ரொட்டீன் கூட ஷேர் பண்ண வச்சது. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தாலே போதும். ஓரளவு உங்களை நீங்கள் செல்ஃப் க்ரூமிங்காக வச்சுக்கலாம். நிறைய பேர் செல்ஃப் க்ரூமிங்கான வீடியோ டிப்ஸ் மாதிரி கேட்குறீங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதோட இதை மாதிரி ப்ராடக்ட்டை காமிச்சு உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பை பாய்.